எப்படி இருக்கிறீங்க ரமேஷ் அண்ணா? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே? பர்த்டேயா? எத்தனாவது பர்த்டே? 35 வயசுல பத்தி அண்ணாச்சி எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காப்ல. அதுக்கு முன்னாடி நாங்க யாருன்னு சொல்லி நாங்க கூட சொல்றோம். நாங்க வந்து பிடிஎச் சர்ப்ரைஸ் டீம்ல இருந்து வரோம். இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே ஆமென்று சொல்லி, இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாள்னு சொல்லி இங்க பாருங்க எவ்வளவு அழகான கேக்கலாம். உங்களை மாதிரியே ஒரு ஜிம் பாய் கேக்குன்னு வந்திருக்கு. சரியா? கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க. அந்த நபர் யாருன்னு சொல்லி நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க தர ஒவ்வொரு கிஃப்டாலையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் லேசா. சரியா அண்ணா? ரைட், ஓகே. கமான் மிக்கி, முதல்ல அண்ணாக்கு ஒருக்கா விஷ் பண்ணுவோம். விஷ் ஹாப்பி பர்த்டே ரமேஷ் அண்ணா. இன்றைய போல நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், நல்ல சௌபாக்கியமா இருக்கணும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து. ரைட். அண்ணாக்கு அந்த பொக்கே பிடிச்சிருக்கா? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தாலே தெரியுது நல்ல கலர்ஃபுல்லா வேற இருக்குது. ஓகே ரைட் மிக்கி, இப்ப நமக்கு அண்ணாக்கு அடுத்ததா இந்த கேக்கையும் நம்ம பசன் பண்ணுவோம். நல்லா இருக்கா அந்த கேக்? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சொன்னா ரொம்ப அதுக்கு மேல நாங்க எதிர்பார்க்கிறோம். ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு அண்ணா ஜிம்முக்கெல்லாம் போறாருன்னு கேள்விப்பட்டோம். ஆனா இங்க வந்து பார்த்த பிறகு தெரியும் அண்ணா ஒரு பாடி பில்டர்னு சொல்லி. இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குண்ணா பாருங்க. ஒவ்வொரு கிஃப்டா வாங்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த அழகான நபர் உங்களுக்கு தந்தது யாருன்னு சொல்லி. நாங்க சொல்ல மாட்டோம், நீங்களாவே கண்டுபிடிச்சிருங்க. சரி கமான் மிக்கி, அண்ணாக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபுட் பாஸ்கெட் கொடுப்போம். கொஞ்சம் பிஸியா நாள் தான் போல. பர்த்டே காலங்கள்ல எல்லாருமே பிஸியா இருப்பாங்க, நீங்க ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்க. சரி ஓகே கமான் மிக்கி, இந்த அழகான ஃப்ரூட் பாஸ்கெட்டை கொடுங்க. அண்ணா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் தந்த கிஃப்டெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் நாங்களும் சொல்ல மாட்டோம், நீங்களே கெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லுங்க. எனக்கு பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரே ஆள் தான். வைஃபா? வைஃப் சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்கே இருக்கிறாங்க? ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அது வந்து கொத்தியில் இருக்கு. பெட்டிக்குள்ள ஒருத்தருமே இல்லையா? நல்லா ஜோதிச்சு பாருங்க, இருக்கலாம். வைஃப் மட்டும்தானா? இது வந்து எப்படி சொல்றது, பொறையில இருந்து கூட வந்திருக்கலாம். இப்ப நீங்க பழகிற இடங்கள்ல கூட இருந்து வந்திருக்கலாம். ஆனா ஒருத்தங்க தான் பண்ணிருக்காங்க. அந்த நபர் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். வைஃப் மட்டும்தான் செய்வாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சர்ப்ரைஸாக செய்திருப்பாங்க, தெரியல. வீணாவும் சீன் வந்துருக்காங்க, 2 பேரும் தான். அவங்கள தவிர வேற யாருமே இல்லை. அவங்கள தவிர வேற யாரும் இல்லை. உங்களுக்கு அம்மா அப்பா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்றீங்களா? உங்களோட சகோதரங்கள்? சகோதரன் அதுதான் தெரியல. அதான் சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ்ன்றது என்ன ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்ல போனா. அப்படி ஏற்பாடில் தெரியலையா? சரி சரி, இன்னும் கிஃப்ட் இருக்கு தானே, அதுலயாவது பார்த்துக்கலாம் யாருன்னு சொல்லி. கமான் மிக்கி, அண்ணா கொஞ்சம் ஜாலியா பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுங்க. அண்ணா நீ போறீங்களா? நான் போறேன். சரி ஓகே, பத்திரமா பார்த்து கொடுங்கப்பா. ரைட் அண்ணா, அந்த கிஃப்ட்ல நீங்க என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். என்னவா இருக்கலாம்? ஒரு விதமான கிஃப்டா இருக்குண்ணே. இன்னைக்கு இஞ்சால டெயின் பண்ணுங்க அப்படியே. அப்ப நம்ம ஒண்ணு செஞ்சு பார்ப்போம். அந்த கிஃப்டை நம்ம உடைச்சு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. அப்படி ஒரு அழகான கிஃப்ட் நானும் இன்னைக்கு தாப்பா பாக்குறேன். அப்படியே லைட்டா டெயின் பண்ணுங்க. பாத்தீங்களா எவ்வளோ ஒரு மாசா, ஒரு ஸ்டைலா, ஒரு ஹேண்ட்ஸம் போய் அதுக்குள்ள அடக்கியிருக்காங்கன்னு சொல்லி உங்களை. இந்த அழகான இந்த போட்டோ ஃப்ரேம் வந்து
யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நீங்க இப்ப யாரை நம்புறீங்க? நான் வந்து வைஃப் தான். வைஃப் தானா? எப்படி சொல்றீங்க? அவங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. பாத்தீங்களா மிக்கி, கடைசியா மிக்கி தான் சொல்லுவாரு போல, அடே நான் தாண்டா பண்ணதெல்லாம் சொல்லி. சரி ஓகே, இன்னும் இருக்கு தானே, அதுலயும் பாத்துக்கலாம். கொடுங்க மிக்கி. அண்ணா வேற சிம்பாயா இருக்காரு, அடிச்சு விட்டுருவாரு, கவனப்பா. பார்க்கலாமா? ஓகே ஓகே. அதுவும் ஒரு போட்டோ ஃப்ரேமாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். மை காட், பார்த்தீங்களா இவ்வளோ மாசான ஒரு ஜிம் போயின்னு இருக்காரு போட்டோ ஃப்ரேமுக்குள்ள. எங்கப்பா இருந்தீங்க இவ்வளோ நாள்? அண்ணாட வாழ்க்கையே ஒரு பாதி நேரத்தை நீங்கள் ஜிம்முக்கு செலவழிக்கிறீங்க மட்டும் விளங்குது. அப்படியா? இருக்கலாம் வேணே. சரி ஓகே, கமான் மிக்கி, அடுத்த கிஃப்ட் எல்லாம் இருக்குப்பா. ரொம்ப வெயிட்டாக கூட இருக்கு. நம்ம அப்படியே கொடுத்துடலாம், அண்ணாவை ஓன எடுக்கணும். ரைட். கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ திரும்ப திரும்ப அவங்கள தான் சொல்றீங்க. உங்க வீட்டில் யாரா இருக்காங்கண்ணா? அம்மா அப்பா? தம்பி. அப்பா இல்லை, தம்பி 2 பேர் இருக்காங்க. தம்பி வெளியில் இருக்கு. வெளிநாட்டில் இருக்கு. அவரா கூட இருக்காதா? அதான் சர்ப்ரைஸ். அதான் தெரியல எனக்கு. ஜிம்முக்கெல்லாம் போறேன்றீங்க, எத்தனை பேர் இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அதுதான் தெரியல. நீங்க வேலை செய்யற இடங்கள்ல கூட இருந்து இப்படி வந்திருக்கலாமா? இல்ல. ஏன் உங்களோட ஆஸ்திரேலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்களா? அதான் தெரியல. அப்படியா? அவங்க எனக்கு இருப்பாங்களா தெரியல. அதான் பர்த்டேனாலதான் கூட எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து எல்லாருக்கும் அமையாது. பார்த்தீங்களா, ஒரு அன்பான பர்சன் தான் உங்களுக்கு இப்படியான கிஃப்ட் எல்லாம் தராங்க. என்னத்துக்காக? நீங்கள் இந்த ஒரு பர்த்டே டேயில் வந்து நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காகத்தான். சரி மிக்கி, அதையும் கொடுத்துருவோம். அடிச்சு பாப்பா இப்படி இருக்குன்னு சொல்லி போனோம். சரி, அடுத்தது பாப்போம். அண்ணா யோசிப்பாரு போல, என்னடா எல்லாமே கார்ட் போட்ட ஸ்டிக்கர்ல கிஃப்ட் எல்லாம் பிக் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை நம்மளாம் இருக்குமோ? அம்மா மட்டும்தான் அப்படி செய்வா. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. டோட்டல் டேமேஜ் ஆயிட்டாரு போல. மீண்டும் மீண்டுமா? அண்ணா வெயிட்டிங் 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 வெயிட்டிங். அதை அப்படியே நிக்கிட்ட கொடுங்க, கையில் வச்சிருக்குது. சேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்காங்க சார்? பிடிச்சிருக்கு. ரொம்ப தேடி தேடி எடுத்த கலர் மாதிரி தெரியுது. அப்படிதானே? அந்த நபர் யாருன்னு சொல்லி நீங்களும் வெயிட் பண்றீங்க, நாங்களும் வெயிட் பண்றோம். இந்த பிடிஎஸ் சர்ப்ரைஸ் வியூவர்ஸும் வெயிட் பண்றாங்க. சரி ஓகே, பார்த்துடலாம். இந்த சேட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதானே? ஆமாம், கலர் பிடிச்சிருக்காங்க. ரைட் ஓகே மிக்கி, அதை அப்படியே என்னக்கிட்ட வாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கிஃப்ட் பண்ண இந்த பர்சன், இந்த லவ்லி பர்சன், ஒரு வேர்ல்டான பர்சன் உங்களுக்கு யாருன்னு சொல்லி இந்த கார்டில் தெரியும். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெயிட் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க நம்ம வைஃப்னு சொல்லி. அவங்க நிற்கிறாங்க தானே, கொஞ்சம் கூப்பிட்டுடுங்க. அக்கா அக்கா அக்கா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னடா சனலால தான் கட்டியிருக்கான்னு யோசிக்காதீங்க.
அது அப்படியே ஒவ்வொன்றா வாங்கி சொல்லுங்க. Happy birthday, my love. ம் Happy birthday, my soulmate. ஆ வேற அப்புறம் my word was one, I love you, my word promise அப்பா. வேற பைபிள் பேர் வந்துருக்கு. அதை எடுத்து பாருங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு சொல்லி? பண்ணுவேன். ரைட், ஓகே. உங்களோட அழகான மனைவி தான் உங்களோட இந்த பர்த்டே நாள்ல அண்ணனை இப்படிதான் ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணின்னு சொல்லி இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தந்திருக்காங்க. உங்களுக்கு கிஃப்டையும் அழகா ப்ரெசென்ட் பண்ணி தந்திருக்கிறாங்க. ரைட், இப்படியான ஒரு லவ் பண்ணி தான் முடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அப்படியா? அந்த இப்படியான ஒரு கிஃப்டோட உங்களுக்கு எல்லாரோட வாழ்க்கையிலையும் கிடைக்காது. அந்த கிஃப்ட் உங்களுக்கு அந்த கடவுள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது நீங்க தான் அழகான முறையில் வச்சிருக்கணும்னு சொல்லி எங்களோட பிடிஎஸ் சார்பாகவும் நாங்கள் உங்களை வாழ்த்துக்கொள்றோம். ரைட், ஓகே. இப்போ இந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு தானே? ஆமாம். இந்த கிஃப்ட் தந்தவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்போவுமே உங்கள் லவ் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இன்னும் எதிர்பார்த்தோம் பத்தலை. ரைட் அக்கா, சந்தோஷமா இருக்கீங்களா? அது நினைச்ச மாதிரி நடந்துட்டா அதை விட ஸ்பெஷலாக நடந்துருந்தேன். சரி, ஓகே. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி உங்களோட பர்த்டே நாளில் இப்படியான சர்ப்ரைஸ் எல்லாம் வரும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இது எதிர்பார்க்க செய்வான்றா நான் இதை எதிர்பார்க்கிறேன். அதான் இப்படியான கிஃப்ட் எல்லாம் தந்து இவ்வளோ ஒரு அழகான பாருங்க, இவ்வளவு செதுக்கி செஞ்ச மாதிரி செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு கிஃப்டையும், இல்லையா? சரி, ஓகே. இதை போலவும் நீங்கள் உங்களோட லைஃப்ல நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எங்களோட பிடிஎஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் நாங்கள் உங்களோட பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை போல நீங்களும் வெளியில் போகிற இடங்களை நல்லா ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்திக்க சொல்கிறோம்ண்ணா. ஓகே, தேங்க்யூ.